ஒரு பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமகனாக இருக்கிற ஒருவர் எந்த அளவிற்கு பொய் சொல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு பொய் சொல்லியிருக்கிறார். பிரதமர் தன்னுடைய உரையிலே தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை, இங்கே குடும்ப அரசியல் நடக்கிறது என்று வெளிப்படையாக விமர்சனம் செய்திருக்கிறார். பிரதமர் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையிலும் தூத்துக்குடியிலும் மிகப்பெரிய அளவில் கனமழை பொழிந்து மக்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை பெய்தது. மக்கள் அவதிப்பட்டார்கள். மாநில அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு சென்னையிலும் தூத்துக்குடி பகுதியிலேயும் உதவி செய்தார்கள். ஆனால் மத்தியில் உள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்ள அரசு இந்த பகுதி மக்களை புறக்கணித்திருக்கிறது. குறிப்பாக வெள்ளம் வந்தால், பேரிடர் ஏற்பட்டால் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் உதவி செய்யும். ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தித்து மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த போதும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக கோரிக்கை வைத்த போதும் பிரதமர் அவர்கள் அதை செவிசாய்க்காமல் தமிழகத்திற்கு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததாக மக்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி பகுதியிலே மக்கள் அவதிப்படுகின்ற நேரத்தில், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில், வரலாறு காணாத மழை பெய்த சமயத்தில் இந்த நாட்டுடைய பிரதமர் ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறார், ராமேஸ்வரம் சென்றிருக்கிறார். ஆனால் தூத்துக்குடி பகுதியில் பாதிக்கப்பட்டு மிகவும் அல்லல் படுகின்ற அந்த மக்களை சந்திக்கவில்லை. இதிலிருந்து தெளிவாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. பிரதமர் அவர்கள் சொல்ல வேண்டும், மக்கள் மத்தியில் நான் எந்த திட்டங்களை கொண்டு வந்தேன், அதை ஏன் தமிழ்நாடு அரசு தடுக்கிறது என்று பட்டியல் போட்டு சொல்ல வேண்டும். ஒன்று பத்தாம் பொதுவாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மோடி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமராக வரும்போது கொடுத்த வாக்குறுதி, எந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றினேன் என்று கூட சொல்லவில்லை. இந்த நாட்டில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், மத்திய அரசு வேலை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் கருப்பு பணத்தை சுவிஸ் வங்கியில் போட்டிருக்கின்ற இந்தியர்களுடைய பணத்தை இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் நான் அவங்க கணக்கில் 3 மாதத்தில் போடுவேன்னு சொன்னார் 2014. அது மட்டுமல்லாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்த நாட்டு மக்கள் பாதித்திருக்கும் பொழுது அதை பற்றி மோடி கவலைப்படவில்லை. விலைவாசி உயர்ந்திருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் கையிலே பணம் இல்லை, சிறிய குறு தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் விலை 105 ரூபாயை தாண்டி விட்டது ஒரு லிட்டருக்கு, டீசல் விலை 95 ரூபாய் ஒரு லிட்டர், சமையல் எரிவாயு 1100 ரூபாய் ஒரு சிலிண்டர். அது மட்டுமல்லாமல் சமையல் எண்ணெய் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 80 ரூபாய் இருந்து இப்போ 160 ரூபாய், அரிசி விலை 70 ரூபாய் ஆகிவிட்டது ஒரு கிலோ அரிசி. இப்படி எல்லா பண்டங்களுடைய விலை உயர்ந்து விட்டது. விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களை கொடுத்தேன் என்று பட்டியல் போடவில்லை. அதைவிட அவர் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன செய்தேன் என்று சொல்லவில்லை. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்வதும், காங்கிரஸ் தலைவர்களை இழிவாக பேசுவதுமாக ஒரு தரந்தாழ்ந்த வேலையை ஒரு பிரதமர் செய்திருக்கிறார் என்றால் மிகவும் வருத்தத்துக்குரியது. அவர் பிரதமராக இருக்க தகுதி இல்லாதவர் என்பது தெளிவாக தெரிகிறது. பிரதமர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டுக்கு வாரி கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு உதாரணம், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு மதுரையில் திட்டம் போடப்பட்டு
அதற்கு முடிவெடுக்கப்பட்டு பிரதமர் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து அடிக்கல் நாட்டினார். 5 ஆண்டு ஆகிவிட்டது. அங்கே செங்கல் தான் இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும், காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது நாங்கள் நிதி ஒதுக்கிவிட்டோம், உடனே வேலையை ஆரம்பிக்கிறோம் என்று 5 வருடங்கள் கழித்து இப்பொழுது சொல்லியும் கூட அந்த வேலை துவங்கப்படவில்லை. இப்படி பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டினுடைய வருமானத்திலே ₹1 வருமானம் தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் ₹1 கட்டுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பது 12 பைசா தான். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ₹1 அவர்கள் வருமானத்தை மத்திய அரசு கொடுத்தால் அவர்களுக்கு ₹2.24 கொடுக்கிறார் மோடி. இதிலிருந்து எப்படி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு? இதே நிலை தான் புதுச்சேரி மாநிலத்தில், எங்களுடைய மாநிலத்தில் இதே நிலை தான். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குறுதி அள்ளி வீசினார் மோடி தேர்தல் சமயத்தில். நாங்கள் மாநில அந்தஸ்து கொடுப்போம், புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம், புதுச்சேரிக்கு கடனை ரத்து செய்வோம், தனி சிறப்பு நிதி கொடுப்போம் என்று சொல்லியது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தை ஒரு வளங்கொழுந்திய மாநிலமாக மாக்குவோம் என்று சொன்னார். ஆனால் இன்று புதுச்சேரியில் சாராய ஆடுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.